அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் வீடு மாறி வந்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நத்தக்கரையில் நள்ளிரவில் வீடு புகுந்து கொள்ளை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூலி வேலை செய்யும் அமராவதி என்ற பெண் தனியாக வசித்து வந்த நிலையில் நள்ளிரவில் கொள்ளையர்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். 4 பேர் கொண்ட அந்த கொள்ளை கும்பல் பீரோவில் இருந்த 7.5 சவர நகையை திருடி இருக்கிறார்கள். தொடர்ந்து தாம் கூலி வேலை செய்வதாக அமராவதி கூறியதை கேட்டு கொள்ளையர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆசிரியர் வீடு என தவறாக நினைத்து தனியார் கார் கம்பெனியில் வேலை செய்யும் கூலி பெண் தொழில் வீட்டில் புகுந்து 7.5 பவுன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு சென்ற முகமுடி கொள்ளையர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கொள்ளையடித்து விட்டு இது டீச்சர் வீடு இல்லையா, மேலும் 30 லட்சம் ரூபாய் நேற்று வங்கியிலிருந்து எடுத்தது வந்த பணம் எங்கே என கூறியதால் அப்பெண் அதிர்ச்சியும் அடைந்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நந்தக்கரை வடக்குக்காடு என்ற பகுதியில் அமராவதி என்ற பெண் தனியாக வசித்து வருகிறார். குறிப்பாக அவர் தனியார் கார் கம்பெனியில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வேலை முடித்து வீட்டிற்கு வந்த நிலையில் உள்தாளிட்டு தூங்கியுள்ளார். சுமார் 1 மணி அளவில் வீட்டின் கதவை உடைத்துவிட்டு உள்ளே புகுந்த முகவடி கொள்ளையர்கள் தனியாக இருந்த அமராவதியை தாக்கிவிட்டு கத்தியை காட்டி மிரட்டியதோடு நேற்று வங்கியில் இருந்து கொண்டு வந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வா என மிரட்டியுள்ளனர். அமராவதியை நான் கார் கம்பெனியில் கூலி வேலை செய்கிறேன், என்னிடம் அவ்வளவு தொகை இல்லை என தெரிவித்ததால் அவரிடமிருந்து 7.5 பவுன் நகை மற்றும் 25 ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொண்டு தாங்கள் வீடு மாறி வந்து விட்டதாகவும் தெரிவித்து அப்பெண்ணை உள்ளே ஒரு அறையில் பூட்டிவிட்டு அப்பெண்ணிடம் இருந்த செல்போனையும் பறித்துக் கொண்டு இவர் சென்று விட்டனர். இதனிலையில் காலை நீண்ட நேரம் ஆகியும் அமராவதி வீட்டை திறக்காததால் அருகில் இருந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டை திறந்து என்ன நடந்தது என கேட்டதை தொடர்ந்து தலைவாசல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இந்த முகமூடு கொள்ளையர் தொடர்பாக இப்ப காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இதே போன்று இந்த விஏஓ வீட்டிலும் இதே போன்ற கொள்ளை நடைபெற்றது. அதே கொள்ளையர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர் என்பது கோணத்தில் இந்த கைரேகை நிபுணர்கள் எல்லாம் வரவழைத்து தற்போது தலைவாசல் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கதவு கட்டுற சத்தம் கேட்டுச்சு. முதல்ல நான் அப்படியே லைட்டா தூங்கிட்டேன். சரி, திருப்பியும் கதவு உடைக்கிற சவுண்டு கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்கும்போது கதவு லாக் உடைச்சி வெளியில வந்துட்டாங்க. மறுபடியும் நான் பார்க்கும்போது 4 பேர் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நான் இந்த இடம் வரும்போது அந்த உள்ளூர் ரூம்ல இருந்து வெளியே வரங்காட்டி 2 பேர் உள்ள புகுந்து என்னை வாயை வச்சு பொத்தி கத்தி காட்டி முகமூடி போட்டிருக்காங்க. தெரியல, கத்தி காட்டி மிரட்டி மூளையில கத்தி களத்துல வச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஒருத்தர் போய் எல்லாம் உடச்சி பொருள் எல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு காதுல தோடும் வாங்கிட்டு கையில எல்லாம் அடி, காலில் அடி, கம்பியிலேயே அடிச்சுட்டாங்க. அந்த மூக்குல காயங்க சார், தலையில அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு இன்னும் 30 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வந்து பேங்க்ல, அந்த பணம் எங்க இருக்குது அப்படின்னு அடிச்சாங்க. நான் பணமே இல்லை, நான் கார் கம்பெனிக்கு கூட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதையும் சரி அப்படின்னா நீ கார் கம்பெனிக்கு போறியா, நீ டீச்சர் இல்லையா, நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டு நாங்க இடம் தெரியாத வந்துட்டோம், சாரி மன்னிச்சுக்கீங்க, வெளியில போலீஸ் வீட்டுலாம் சொன்னீங்கன்னா உன்னை கொன்னுடுவோம், உயிரோட விட்டுட்டு போறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு வெளியில என்னெல்லாம் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க சார். கொள்ளை சம்பவம் நடைபெற்ற அந்த வீட்டில் அமராவதி அவர்கள் அளித்த அந்த பேட்டியை பார்த்தோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்கும் நன்றி சிலம்பரசன்.